வெல்கம் டு தங்க தமிழச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அன்பு சகோதரி ஃபரிதா பானு. இன்றைய தயாரிப்பு கரம் மசாலா. இன்றைக்கி வந்திருக்க ஆர்டர் எங்களுக்கு கரம் மசாலா ஆர்டர். ஹோம்மேட் கரம் மசாலா தயாரிக்கிறோம். அதுக்கான பொருட்களை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்ல வெயிலில் காய வச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் லைட்டான சூடில் வறுத்து அதை பவுட்ரு பண்ணி 100 கிராம் 1/4 கிலோ பேக்கெட்டுகளில் போட்டு கொடுக்குறோம். எங்களுடைய கரம் மசாலாக்கள் சிக்கன் 65 மசாலா, அப்புறம் 6 வகை இட்லி பொடி, நார்மல் இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, கருப்புளுந்து இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, இந்த மாதிரி ஒரு வகை இட்லி பொடிகள். அதுக்கப்புறம் கார மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா இப்போ போட்டிருக்கோம். காஷ்மீரி மிளகாத்தூள், தனியா மசாலா, குழம்பு மிளகாத்தூள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இது கூட ஹெர்பல் ஏர் ஆயில் தயாரிக்கிறோம். அடுத்து மீன் ஊறுகாய், எறா ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், மட்டன் ஊறுகாய் இது ரெடி பண்ண போகிறோம். இது எது உங்களுக்கு தேவைனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பொருட்கள் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். எங்களுடைய மசாலாக்கள் பிடிச்சிருந்தால் ஆர்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம் காய வச்சு. இப்போது நாம் வறுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பட்டை, ரொம்பலாம் தீயெல்லாம் வச்சு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு. இப்போ முதல்ல பட்டையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது லவங்கம், லைட்டான சூடில் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீ வைக்கக்கூடாது, லைட்டான சூடில் தான் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது அன்னாச்சி பூ, இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு, இதையும் நல்லா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீயவும் கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, மிதமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது மராட்டி மொக்கு, இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது சீரகம், இதையும் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது சோம்பு, இதையும் ஓரளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய், இதையும் ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக சூடேற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்தது தனியா, இதை ஓரளவுக்கு நல்லாவே வறுத்துக்கலாம். ஆனால் அதிக தீ இல்லாமல் லைட்டான தீ வச்சு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுக்கிறதுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மசாலா தயாரிக்கும் போது. அந்த கடையில் இருக்க சூட்லேயே கொஞ்சம் போட்டு கல்பாசியை போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நெருப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டான கடாயில் இருக்க சூடே போதும் இந்த கல்பாசிக்கு. அடுத்தது பிரிஞ்சி இலை, இதையும் சும்மா லைட்டான சூடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு ஸ்டீல் தூக்கில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது மிளகு போட்டாச்சு. அடுத்தது சீரகம், இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது சோம்பு, அடுத்தது தனியா, அடுத்தது கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, இது நல்ல வாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது பட்டை,
லவங்கம், ஜாதி பத்திரி, பட்டை, லவங்கம் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, இவை அனைத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம நல்ல மிஷினில் நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதை நாங்கள் 100 கிராம் பேக்கெட், 1/4 கிலோ பேக்கெட் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது ஆல்ரெடி ஆர்டர் வந்தது. உங்களுக்கு தேவைன்னா சொன்னிங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்போம். 100 கிராம் பேக்கெட், 1/4 கிலோ பேக்கெட் நாங்கள் போட்டு கொடுப்போம். நீங்கள் எந்த ஒரு பொருளுமே நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறது இல்லை. நாங்கள் தயாரிக்கிற எல்லா பொருளுமே ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் எடுத்து தான் ஃப்ரெஷ்ஷாக பொருள் வாங்கி தயாரிக்கிறோம். இப்போ இது ஆர்டர் என்ன பொருள் ஆர்டர் வந்திருக்கோ அதெல்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக தயாரிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பொருள் வாங்கி தயாரித்து தான் நாங்கள் கொடுப்போம். இது கூட நாங்கள் இன்னும் மீன் ஊறுகாய், எறா ஊறுகாய், மட்டன் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட் இதெல்லாம் ரெடி பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு எந்த பொருள் எங்கள்கிட்ட வேணும்னாலும் மசாலா பொருட்கள், இதோ நாங்கள் தயாரித்த கரம் மசாலா பேக்கெட் போட்டாச்சு. எந்த மசாலா பொருட்கள் உங்களுக்கு வேணும்னாலும், ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னாலும், அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி சொல்ல மறந்துட்டேன். அதில் முடி கொட்டுற பிரச்சனை மட்டும் இல்லை, வயசானவங்க கூட வெள்ளை முடி கருப்பாக தொடர்ந்து கண்டிப்பாக போடும்போது இப்போ அந்த எண்ணெயை அதை போட்டு பார்த்தவங்க என்கிட்ட வாங்கினவங்க ரிசல்ட் சொன்னது. உங்களுக்கு எந்த பொருள் தேவைனாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட வேண்டிய நம்பர் 8015166503. உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டர் போடுங்க. எங்களுடைய மசாலாக்கள் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.